நீங்க வந்து மதுவிலக்கு கொள்கையை உங்களால் முழுசா கொண்டு வர முடியல. கொண்டு வந்தால் பல்வேறு விளைவுகள் வரும்ன்ற காரணத்தை நீங்க சொல்றீங்க. ஆனால் நீங்கள் அந்த மதுவினுடைய வருவாயில் தான் அரசாங்கமே நடத்துறீங்க. கள்ளச்சாராய விற்பனை இவர்கள் ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது. அது தொடர்பான சாவுகளுக்கு நீங்களே காரணமாக அமைகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. டாஸ்மாகில் விற்கப்படக்கூடிய தரமற்ற அந்த மதுபானங்களும் இயற்கையிலே தென்னங்களும் பணங்களும் இரண்டும் ஒன்று நீங்க நினைக்கிறீங்க. இது முழுக்க முழுக்க உங்க செயற்கையாக கெமிக்கல்ஸ் மூலமா தயாரிக்கப்படும் ஒரு பொருள். ஒரு தளத்துல வந்து அந்த டிஸ்டிலரிஸ் ஓனர்ஸ்க்கு வந்து நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. டாஸ்மாக் வந்து மிக செம்மையாக நடத்துங்க. மற்ற அரசு துறைகளை விட மிக செம்மையாக தமிழ்நாட்டில் நடைபெறும் ஒரே துறை வந்து டாஸ்மாக். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க. ஏன் அந்த கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணல? மிக தவறான மிக மிக மோசமான, அதாவது மிஸ்லீடிங் ரிப்போர்ட்டை வந்து முதல்ல செய்தியாளர் கொடுத்தது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இதுக்கு மிகப்பெரிய வந்து அடித்தளமா அமைந்தது அவருடைய அந்த அறிக்கை தான். அப்போ நீங்க அவர் என்ன பண்ணிருக்கணும்? வெறும் டிரான்ஸ்ஃபர். இதுவா தண்டனை? தொடர்ந்து உங்களுடைய 3 ஆண்டு கால ஆட்சியில் உங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியக்கூடிய விஷயம் தான். 50 உயிர்கள் போன தொட்டு இவ்வளவு ஒரு பேசுபொருளாக பெரிய வந்து விவாத பொருளாக இருக்கு இந்த சாராய விற்பனை என்பது. அதை விட தினம் தினம் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தை, அவருடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய கஞ்சா தமிழ்நாடு முழுக்க 10 வருஷம் கூட இல்லை, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கூட கஞ்சா என்பதே கிடையாது தமிழ்நாட்டில். என்ன இருக்குன்னா, ஆட்சி வந்து ஸ்டாலினோட கையில இல்லை அப்படிங்கிறீங்களா? முதல்வர் ஸ்டாலினோட கையில இல்லை நான் சொல்லலைங்க, அந்த சம்பவங்கள் சொல்லுது. Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. நகரம் பேசுறவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர் சங்கர் அவர்களை சந்தித்து கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேச போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நாம் தமிழர் கட்சி நீண்ட காலமா வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்லை வந்து தேசியமயமாக்கணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவோம், அதே போல் வந்து சாராயத்தையும் அதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. கடந்த போன வருஷம் கூட மரக்காணத்தில் வந்து 20 பேர்கிட்ட இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க கள்ளச்சாராயத்தில். இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் கொண்டு வர இந்த தேசிய பானம், அந்த தேசிய கல், தேசிய இதெல்லாம் வந்து அது சாத்தியப்படுமா தமிழ்நாட்டில்? நிச்சயமா. ஏன் சாத்தியப்படாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்படி மரணங்கள் நடக்குது இல்ல, கள்ளச்சாராய மரணங்கள். அதுதான் இப்போ இந்த மாதிரியான விஷச்சாராய சாவுகளை நீங்க தடுக்கணும்னா நீ கண்டிப்பாக நீங்க வந்து கல் இறக்குவதும் பணங்களும் தென்னங்களும் அதனுடைய விற்பனையும் நீங்க வந்து அனுமதிக்க வேண்டும். இப்போ ஒட்டுமொத்தமா வந்து இந்த கள்ளச்சாராயம் இந்த அளவுக்கு வந்து பரவுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நீங்க வந்து மதுவிலக்கு கொள்கையை உங்களால் முழுசா கொண்டு வர முடியல. கொண்டு வந்தால் பல்வேறு விளைவுகள் வரும்ன்ற காரணத்தை நீங்க சொல்றீங்க. ஆனால் நீங்கள் அந்த மதுவினுடைய வருவாயில் தான் அரசாங்கமே நடத்துறீங்க. அப்ப என்ன பண்றீங்க? ஒட்டுமொத்தமா அதனுடைய விலையை பன்மடங்கு, நான் சொல்றது 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு நீங்க வந்து ஏற்றி விற்கிறீங்க. ஏழை தொழிலாளர்கள், அதாவது வசதி இல்லாதவர்கள், அவன் அந்த பழக்கத்துக்கு அடிமையான பிறகு அவன் வேறு வழி என்று அவன் வந்து பொருளாதார ரீதியாக அவனால வந்து இதை வாங்க முடியல, அதனால கலாச்சாரத்தை நோக்கி போறான். அப்படி போகும் சூழ்நிலையை உருவாக்குனது யார்? மாறி மாறி தமிழகத்தை ஆண்ட இந்த 2 திராவிட கட்சிகள் தான். இவர்கள் ஆட்சியிலும் கலாச்சார சாவுகள் நடக்குது, அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது. ஆனால் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவார்கள் கடுமையாக. இப்போ எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா, உடனடியா ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும்னு சொல்லுவாரு. இதே வந்து அதிமுக ஆட்சியில வந்து நடந்துக்கும் போது ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு? உடனடியா எடப்பாடியை வந்து ரிசைன் பண்ணணும் தான் கோரிக்கை. இப்படி மாறி மாறி இவர்கள் வந்து தங்களுக்குள்ளே ஒரு பெரிய டிராமாவை, நாடகத்தை நடத்திட்டே இருக்காங்க. இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒட்டுமொத்த மதுவிலக்கை உங்களால் கொண்டு வர முடியாத பட்சத்தில் நீங்கள் தேசிய பானமான, அதாவது நம்மளுடைய பாரம்பரியமான வந்து பானங்கள், கல்லும் சரி, தென்னங்கல்லும் பனங்களும், ஈவன் பக்கத்து மாநிலத்திலே, அதாவது கேரளா, பாண்டிச்சேரி போன்ற பிற பக்கத்து மாநிலத்திலே இந்த கல்லுக்கடைகளும் சாராய கடைகளும் அரசு அனுமதியோடு விற்கப்படும் போது அங்கே கள்ளச்சாராயம் என்பதே 90% இல்லை, 99% கிடையாது. ஏனால் அவர்கள் அரசாங்கம் அந்த விற்பனையை முறைப்படுத்தும் போது மக்கள் கலாச்சாரத்தை தேடி போவதில்லை. அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அங்கீகரிக்கப்பட்ட கடைகளே அவர்கள் வந்து அதை பயன்படுத்துவதால் இந்த சாவுகள் தடுக்கப்படுங்க.
ஆனால் நீங்கள் ஏன் இதை இங்கே அனுமதிக்க மறுக்கிறீர்கள்? என்ன காரணம்? அத்தனை டிஸ்டிலரிஸும் உங்களுக்கு வேண்டிய உங்களுடைய கட்சியின் சார்ந்த மிக முக்கிய நபர்கள் அவர்கள் பினாமி பெயரிலே நடத்தக்கூடிய டிஸ்டிலரிஸ். அந்த டிஸ்டிலரிஸ்க்கு வருமானம் வரக்கூடும் கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோதமாகவும் சட்டத்துக்கு உட்பட்டும் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை அளிக்கக்கூடிய அந்த டிஸ்டிலரிஸை மூடக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்க தொடர்ந்து இம்மாதிரியான கள்ளச்சாராய விற்பனை அது தொடர்பான சாவுகளுக்கு நீங்களே காரணமாக அமைகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை, இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க, அதாவது கள்ளச்சாராயம் வரதுக்கு முன்னாடி நாங்கள் தேசிய பணமாக அறிவிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மாகில் தான் இது மாதிரி நாங்கள் வந்து கவர்மெண்ட்டே விற்கிது, அதை குடிக்காம இது போல வந்து கள்ளச்சாராயத்தை குடிச்சா சாவை தான் செய்ய முடியும். அப்படிங்கும்போது நீங்க இந்த தேசிய பணமா அப்போ அந்த நேரத்தில் கொண்டு வரும்போது அது சரியா இருக்குமா? அந்த நேரத்தில் அதாவது நீங்க ஆட்சிக்கு வந்தா சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ உங்களுக்கு டாஸ்மாகில் விற்கப்படக்கூடிய தரமற்ற அந்த மதுபானங்களும் இயற்கையிலே நமக்கு இயற்கை அன்னை அதாவது குடைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த தென்னங்களும் வந்து பணங்களும் இரண்டும் ஒன்றுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதுல தரம் இல்ல. நான் சொல்ல வர்றது இது முழுக்க முழுக்க உங்க செயற்கையாக கெமிக்கல்ஸ் மூலமா தயாரிக்கப்படும் ஒரு பொருள். அது இயற்கை பானம். நான் என்ன சொல்றேன்னா இதை ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இது எல்லாரும் போய் வந்து தென்னங்கள் குடிங்க பணங்கள் குடிங்கன்னு நான் சொல்லலை. அதற்கு பழக்கப்பட்ட மக்கள் அதுக்கு அது இல்லாமல் என்னால் வந்து வாழ முடியாது, என்னால் தொழில் செய்ய முடியாது, என்னால் வேலை பார்க்க முடியாது என்ற மனோநிலைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு அது வந்து ஒரு வரப்பிரசாதமா அமையும். அதனால்தான் அந்த பானங்கள். ரெண்டாவது என்னன்னா அது மிகப்பெரிய அதாவது தென்னங்களும் பணங்களும் அனுமதிக்கப்பட்டால் அது ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுக்கு மக்களுடைய வாழ்க்கையும் அவருடைய உயிரும் வந்து பாதுகாக்கப்படும். ஒரு பக்கம் பொருளாதார வந்து ரீதியான வளர்ச்சியும் உண்டு. ஆகவேதான் இதை ரெண்டுத்தையும் நான் வந்து இதை வந்து அனுமதிக்கணும்னு சொல்றேன். இப்ப நீங்க ஏன் அனுமதிக்க மாட்டீங்க? உங்களுக்கு நீங்க சொல்ற ஒரே காரணம் என்னன்னா கள்ளச்சாராயம் அதிகமா இருக்கு. இப்ப சொல்லுங்க இப்ப கள்ளச்சாராயம் வந்து ஆகலையா? கள்ளச்சாராயம் விற்கப்படவே இல்லை. இந்த உயிரிழப்புகள்லாம் என்ன இவங்கன்னா இளநியும் லெமன் ஜூஸும் குடிச்சு இறந்துட்டாங்களா? இந்த கலாச்சாரம் எங்க வந்து விற்கப்பட்டது? நான் சொல்றேன் உங்களுடைய அதாவது நீங்க வந்து பெருமுதலாளிகளை டிஸ்டிலரிஸ் ஓனர்ஸை நீங்க வந்து அவங்களுடைய காப்பாற்றணும் வருவாயை காப்பாற்றணுன்றதுக்காக தான் டாஸ்மாக மிக வீரியமாக நீங்க நடத்துறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட உங்களுடைய அந்த கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் அவருடைய வருமானத்திற்காக மாவட்டங்களிலே கள்ளச்சாரம் விற்பதை ஊக்குவிக்கிறாங்க. நான் ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரம் போலீஸோடைய அனுமதி இல்லாம எந்த இடத்துல நீங்க வந்து சாராயத்தை வைக்கவே முடியாதுங்க. அரை மணி நேரம் அதிகம். அடுத்த 15ஆவது கூட நீங்க பிடிபடுவீங்க. வெறும் நீங்க அந்த காவல்துறை அந்த மாவட்ட காவல்துறை அல்லது மாவட்ட வந்து அந்த ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் அவர்களுக்கு நீங்கள் வந்து கப்பம் கட்டாமல் நீங்க எந்த விதத்துல வந்து விற்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? தொடர்ந்து நீங்க இப்படி வந்து ஒரு தளத்துல வந்து அந்த டிஸ்டிலரிஸ் ஓனர்ஸ்க்கு வந்து நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. டாஸ்மாக் வந்து மிக செம்மையாக நடத்துங்க. மற்ற அரசு துறைகளை விட மிக செம்மையாக தமிழ்நாட்டில் நடைபெறும் ஒரே துறை வந்து டாஸ்மாக். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் உங்களுடைய கட்சியினுடைய அந்த முக்கிய பிரமுகர்கள் மாவட்டங்களிலே பணம் கொழிக்க வேண்டும் என்பதற்காக இம்மாதிரியான சட்டவிரோத செயல்களை நீங்க ஊக்குவிக்கிறீங்க. இல்லை நீங்க எப்படி சொல்றீங்க வந்து மாவட்ட செயலாளர்லாம் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் பண்றதுக்கு நான் உறுதுணையா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா வந்து காவல்துறை தரப்புல என்ன சொல்லுதுன்னா நாங்க வந்து நிறைய கள்ளச்சாராய வழக்குகள் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர்றோம், மாதம் மாதம் பல்லாயிரக்கணக்கான வழக்கெல்லாம் போட்டு வரோம்னு சொல்றீங்க. அது கண் துடைப்பு. ஏன்னா நான் வழக்கறிஞரா கிட்டத்தட்ட 30 வருஷத்துல நான் பார்க்காத வழக்கு கிடையாது. ஒரே விஷயம் என்ன தெரியுமா, இவங்களுக்கு என்னன்னா மேல இருந்து அதிகாரிகள் வந்து கேட்பாங்க இந்த மாசம் என்ன எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவன் தினம் அங்கே வித்துட்டு இருப்பான். இவன் கூட்டு வந்து ஒரே ஒரு வழக்கு போடுறேன், நீ ஒரு 2 பேரை மட்டும் கூடுன்னு சொல்லுவான். கூட்டு வந்து அவங்க மேல ஒரு வழக்கு போட்டு உடனடியாக வந்து பிணையில வந்து வெளியே வந்துடும். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ். நாங்கள் வந்து பல முறை வந்து பெயில் அப்ளிகேஷன் போடும்போது அதில் வந்து மிக தெளிவாக குறிப்பிடுவோம். ஒன்லி ஃபார் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ் அந்த கேஸ் ஹஸ் பீன் ஃபாய்ஸ்டட் தான் போடுவோம். அதே போல ஏங்க ஒரு தகவல் நான் சொல்றேன். இதுவரை என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது பிடபிள்யூடைய ஏடிஜிபியா இருந்த மகேஷ்குமார் அகர்வால்
எந்த விதமான அதாவது கள்ளச்சாராயம் தொடர்பான வந்து மரணங்கள் நிகழும் போது அந்த இடத்துக்கு இது வரைக்கும் அவர் போனதே கிடையாது. மரக்காணமா இருக்கட்டும், இப்போ இல்ல இப்போ விட்டுருங்க, மரக்காணம் இப்போ உள்ள இந்த இது வரைக்கும் அவருக்கு கள்ளக்குறிச்சி ஆமா ஏடி அந்த உயர் அதிகாரிகளே வந்து நீங்களே போகலன்னா உங்களால் வந்து கீழ்மட்டத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளே நீங்க வந்து கண்காணிக்கவோ உங்களை வந்து கட்டுப்படுத்தவோ முடியாது. இவர் அது வரைக்கும் போகல. இப்போதான் ரொம்ப வந்து ஏதோ சொல்லுவாங்க, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்கட்டப்ப இப்போ இவ்வளவு 50 மரணங்கள். அதன் பிறகு இந்த அரசாங்கம் விழித்துக்கொண்டு ஏடிஜிபி வந்து, ஏன்னா அவர் வந்து சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனராக இருந்தார் மகேஷ்குமார் அகர்வால். அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து வந்து அவர் வந்து மிகப்பெரிய சக்தியாக சென்னையில வலம் வந்தவர். அவரை இப்பொழுதுதான் வந்து இடமாற்றம் செய்திருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த அதாவது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க. ஏன் அந்த கலெக்டர் சஸ்பெண்ட் இல்லை? மிக தவறான மிக மிக மோசமான அதாவது மிஸ்லீடிங் ரிப்போர்ட்டை வந்து முதல்ல செய்தியாளர் கொடுத்தது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவரு தான் சொல்றாரு, இந்த மாதிரி அது வந்து கள்ளச்சாராய சாவே கிடையாது, வேறொரு காரணங்களுக்காக சாவுக்கு வந்தவன் கள்ளச்சாராயம் குடித்து அந்த சாவிலே பங்கெடுக்க வந்தவன் மீண்டும் அதே இடத்தில் போய் அதே கள்ளச்சாரத்தை வாங்கி குடித்து அவன் செத்து போய்கிறான். ஒரே காரணம் நீங்க சொன்ன வந்து ஸ்டேட்மெண்ட். அவன் என்ன நினைக்கிறான், இல்ல அப்போ வந்து வேற ஏதோ ஒரு வயிற்றுவலியில இறந்துட்டாரு, இல்ல வேற ஏதோ காரணம் இறந்துட்டாரு, நம்ம போய் குடிக்கலாம், அது ஒண்ணு பாதுகாப்பான் தான் அப்படின்னு நினைச்சு போய் குடிக்கலாம். அப்போ இதுக்கு மிகப்பெரிய வந்து அடித்தளமா அமைந்தது அவருடைய அந்த அறிக்கை தான். அப்போ நீங்க அவர் என்ன பண்ணிருக்கணும், வெறும் டிரான்ஸ்ஃபர், இதுவா தண்டனை? எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இத்தனை உயிர்கள் போறதுக்கு இப்படியான ஒரு காரணமா அமைஞ்சது. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவரையும் இல்லை நீங்க சஸ்பெண்ட். ஒருவேளை வந்து ஆட்சி அந்த மாவட்ட ஆட்சியருக்கோ வந்து பெரும் அழுத்தம் வந்தாலும் வந்துருக்கலாம். ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, தொடர்ந்து வந்து திமுக மேல இந்த மாதிரி பல சிக்கல்கள் வருது. அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல எதிரொலிக்குன்னு ஒரு பயந்துகிட்டு பேசாம கூட இருந்த அந்த அரசியல் அழுத்தமா கூட இருக்கலாம். பாருங்க, ஆட்சியாளர்கள் வேறு, அரசு அதிகாரிகள் வேறு. நீங்க ஆட்சி அதாவது அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய IAS IPS போன்ற அதிகாரிகள் நான் அழுத்தம் காரணமாக வந்து இப்படி ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது என்பது அவர்கள் எடுத்துக்கொண்ட சிவில் சர்வீஸ் முடிச்சுட்டு அவங்க பதவி ஏற்கும் போது எடுத்துக்கொண்ட ஓத்துக்கு எதிரானது. எந்த விதமான நிர்பந்தத்துக்கும் எந்த விதமான சட்டவிரோத செயல்களுக்கும் நான் வந்து துணை போக மாட்டேன் என்றுதான் நீங்க வந்து ஓத்து எடுத்துதான் நீங்க வரீங்க. ஆனால் இப்படி அப்புறம் ஏன் பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? அதுதான் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு அவர் வந்து உட்பட்டு ஒரு பயத்தினால் அப்படி வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால நான் சொல்றேன், அவரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்ட்டு. என்ன இப்போ ஒரு துணிச்சலான ஒரு நேர்மையான வந்து ஒரு IAS ஆஃபீஸர் ஒன்றும் இல்லை, நான் குறிப்பா ஒன்று சொல்றேன், சகாயம் இப்போ அந்த இடத்துல இருக்காருங்க, நீங்க அவர்கிட்ட சொல்ல முடியுமாங்க? சீஃப் செக்ரட்டரி கூட பேச முடியாதுங்க. அவர் உடனே சொல்லிடுவார், ஐயோ அவர்கிட்ட பேச முடியாதுங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் செய்ய மாட்டாங்க. மிஞ்சி போனால் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொருத்தர் இவங்க பேச்சை யார் கேட்பாங்களோ அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு காரியம் சாதிக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்படி ஒரு துணிச்சல் உங்களுக்கு இல்லைன்ற பட்சத்துல நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து இந்த விஷயத்துல வந்து திமுக வந்து ஒரு நம்ம கெட்ட பேர் வந்துடும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கிட்ட வந்து அங்கே வேலை பார்க்கறதுக்கு தயாராக லிஸ்ட் போட்டு தயார் பண்ணுறாங்க. சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சியை பேச விடாமல் தடுக்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்த வந்து கள்ளச்சாராயம் மரணத்தை வந்து பேச விடாமல் தடுக்கிறதுக்கு திமுக என்ன காரணம்? திமுக முதல்ல இப்போ நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு பதில் இதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துல வந்து அவங்க என்னன்னா இதை வந்து அதாவது மீடியாவுக்கோ பொதுமக்களோ தெரியாம மறைக்கணும்ன்ற பெரும் முயற்சி எடுத்தாங்க. எடுத்த பிறகு அது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து சாத்தியம் இல்லைன்றது வந்து தெரிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து வந்து மக்களுக்கு அதாவது அந்த SBS சஸ்பெண்ட் பண்றது, உடனடியா வந்து நிவாரணம் கொடுக்கறது, இப்படியான வந்து நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய 3 ஆண்டு கால ஆட்சியில உங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியக்கூடிய விஷயம்தான். அதாவது வரலாறு காணாத நீங்க இந்த இப்போ வந்து 50 உயிர்கள் போன தொட்டு இவ்வளவு ஒரு பேசும் பொருளாக பெரிய வந்து விவாத பொருளா இருக்கு இந்த சாராய விற்பனை என்பது. அதை விட தினம் தினம் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தை அவருடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய கஞ்சா தமிழ்நாடு முழுக்க எப்படிங்க? இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் கூட இல்லை, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கூட கஞ்சா என்பதே கிடையாது.
தமிழ்நாட்டு இளைஞர்களே அந்த பழக்கமே கிடையாது. அதிகபட்சமா சிகரெட்டு தான் வந்து அவங்களால வந்து பயன்படுத்தி. ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்தில் தெரு தெருவாக சென்னை போன்ற மாநகரங்கள் மட்டுமல்ல, கிராமங்களில் கஞ்சா விற்பனை அவ்வளவு கொடி கட்டி பறக்கிறது. அதாவது அன்கண்ட்ரோலபிள் சேல் ஆஃப் கஞ்சா. யாரு எந்த நேரத்துல எப்படி வேணாலும் வந்து வாங்குறது அளவுக்கு நீங்க வந்து அந்த விற்பனையை வந்து அனுமதிக்கிறீங்க. ஏன் அதை உங்களால கட்டுப்படுத்த முடியல? நிறைய வழக்கு போறோம் சொல்றாங்க திமுக வழக்கு. ஏங்க நான் என்ன சொல்லுனா, இதான் முதல்ல நான் சொன்னேன், நீங்க வந்து கஞ்சா கேஸ்னா அதாவது சட்டமன்றத்துல அது ரொம்ப வந்து அது செயலாளர் எழுதி கொடுத்த இல்ல காவல்துறை தலைவர் எழுதி கொடுத்த அறிக்கை, நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு வருடத்திலே 2534 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதுல சம்பந்தப்பட்ட மொத்தம் ஒரு 3400 குற்றவாளிகள் கை. இது சம்பிரதாயம் நீங்க பண்றது. அது நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்காக போடப்பட்ட வழக்குகளை உங்களுக்கு தரவுகளா தராங்க, நீங்க அதை படிக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே அந்த நோக்கம் இருந்தால், இந்த சமுதாயத்தின் மீது உண்மையான அக்கறை இருந்தால், இளைஞர்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், நீங்கள் மிக துரிதமாக செயல்பட்டு அதற்குரிய தகுதியான நபர்களை நீங்க வந்து அதிகாரிகளே போடணும். கஞ்சா விற்பனையை வந்து நீங்க தடுக்க முடியும். ஏனென்றால் அது இயலாத காரியம் கிடையாது. ஆனால் அதுக்கான தகுதியான நேர்மையான அதிகாரிகளை நீங்கள் வந்து அந்த போஸ்டிங்ல நீங்க போடும்போது அது தடுக்கப்படலாம். ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு அதிகார மையம் இல்லை, 5 அதிகார மையம். ஒரு ஆபீசர் ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணா இன்னொரு அதிகார மையம் அவரை போய் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். உடனே ஒரு தூக்கணும். ஏன்னா நான் சொல்றது கேட்கல, உடனே அவரை தூக்கிட்டு இந்த அதிகார மையம் ஒருத்தர் போடும். உடனே 3வது அதிகார மையம் இல்ல தேவையில்லை, இவர் வந்து எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கிவிடும். இப்படி உங்களுடைய மேல்மட்டத்தில் 4-5 அதிகார மையங்களை நீங்க வைத்திருக்கிற தொட்டுதான் இந்த நிர்வாக சீர்கேடு விளைவுதான் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விற்பனையும் இப்படியான கள்ளச்சாராய சம்பந்தமான இறப்புகள். இதனாலதான் திமுக வந்து இந்த அதிகார மையத்தினாலதான் ஒதுங்கி இருக்கான்னு நினைக்கிறீங்க சொல்றீங்க? இல்ல, இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த அதிகார மையங்கள் தான் வந்து ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தையே செயலிழக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவர் வந்து சுதந்திரமா அவரை நீங்க செயல்பட்டாதான் அவர் வந்து நேர்மையா செயல்பட்டா. நான் என்ன கேக்குறேன்னா, ஆட்சி வந்து ஸ்டாலினோட கையில இல்ல அப்படிங்கிறீங்களா? முதல்வர் ஸ்டாலினோட கையில இல்ல நான் சொல்லலைங்க, சம்பவங்கள் சொல்லுது. நானும் சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு கலெக்டர் அவ்வளவு போய் பேசியிருக்காரு. அவருக்கு என்ன நிர்பந்தம்? ஆமா, காலையில 11 மணிக்கு அவர் அறிக்கை விடுறாரு, இல்லைங்க இது கள்ளச்சாராயம் தான், மக்களே இது மாதிரி கவனமா இருங்க, இதுல வந்து அரசு உடனே நடவடிக்கும், கள்ளச்சாராய சாவுதான் சொல்லியிருந்தா அந்த தொடர்ந்து போய் குடிச்சா இல்ல அவன் உயிர் இன்னைக்கு குறைச்சிருக்குமே. இது யாருடைய நிர்வாக சீர்கேடு? நீங்க ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு கலெக்டர் தானா வந்து இப்படி மறைக்கணும்னு அவருக்கு எதுவும் அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கான்னு எனக்கு எந்த உயர் அதிகாரிக்கும் அப்படி நிர்பந்தம் வருமானு எனக்கு தெரியல. நீங்கள் அப்படியான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருந்தால்தான் அவரால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்க முடியும். இல்லையா நீங்க சொல்லலாம், இப்ப நான் அந்த மாதிரி நிர்பந்தமே கிடையாது, நாங்க வந்து வெளிப்படையா இருந்தோம். அப்போ அவர் தானா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க, அவர் மேல நடவடிக்கை. இப்ப இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தோட சம்பவம் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? அது நாம் தமிழ் கட்சி அதை எப்படி பரப்புரையா கொண்டு போனாங்க? அதாவது என்னன்னா, இப்போ உள்ள சூழ்நிலை அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. ஆனா உங்களுக்கு ஏன்னா பல தேர்தலில் நாங்க பார்த்திருக்கோம். நானே பல தேர்தலில் நான் வந்து வேட்பாளர் நின்னுவேன். கடைசி அந்த 4 நாட்கள் ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் வந்து என்னன்னா மறக்கடிக்கப்படுவாங்க. இந்த சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை நீங்க வந்து வேங்கவயல் சம்பவமாகட்டும், இல்ல இந்த ஒட்டு கஞ்சா, இது எதுவுமே வந்து இந்த விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்டு பணம் வந்து என்னன்னா ஏராளமான வந்து பணங்கள் வந்து ஒவ்வொரு தலைக்கும் வந்து 3000 4000, உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு? 7 ஓட்டு, இதை வச்சுக்கோ. உங்க வீட்டுல எத்தனை வந்து 4 ஓட்டு, அப்ப வந்து நீ 10,000 வச்சுக்கோ. இப்படி என்று பணம் வந்து அள்ளி தெறிக்கப்பட்டு வெற்றி பறிக்கப்படும். ஆனால் இந்த முறை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வந்து 24ஆம் தேதி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆகவே இந்த முறை அதை நாங்கள் தடுப்போம். இப்படி ஒட்டுமொத்த மக்களை வந்து ஆடு மாடுல சந்தைக்கு போய் ஆடு மாடு வாங்குற மாதிரி பணத்தை கொடுத்து வாக்குல வாங்குவது இந்த முறை நாங்கள் தடுப்போம். நாம் தமிழ் இந்த தடுக்கிறதுக்கு யுக்தி வச்சிருக்கோம். ஆமா, தடுப்போம். தடுப்பதற்கு மட்டும் இல்லாமல் எங்களுடைய
நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் வந்து வாக்கு வாங்கியிருக்கும் போது இது சட்டமன்ற தேர்தல். ஆகவே மிக மிக கடுமையான போராட்டம் நடத்தி நாங்கள் வெல்வது நிச்சயம் என்பதுதான் எங்களுக்கு நம்பிக்கை இந்த தேர்தலில். கண்டிப்பா. இறுதியா என்னோட கேள்வி, அந்த கள்ளச்சாராய மரணங்கள்ல இறந்தவங்களுக்கு வந்து திமுக அரசு வந்து 10 லட்ச ரூபா வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தது வந்து பல்வேறு விமர்சனங்களை கருதுது. அது சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அது சரின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் அது தவறு என்பதும் நாம் வந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனால் இறந்து போன நபர் வந்து அவருக்காக கொடுக்கப்பட்ட பணம் இல்லை, அவரை சார்ந்த குடும்ப உறுப்பினருக்காக. நீங்க பார்த்துருக்கலாம், அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, 3 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை, மிக சின்ன வயசு, எல்லாமே 10, 12 வயசு, 14 வயசு. இதை யார் காப்பாற்றும்? இந்த பணம் அந்த குழந்தைகள் பெயரில் இருந்து வைப்பீடு செய்யும் போது அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை வைத்து அவங்களுடைய சொந்தக்காரர்கள் அவர்களுடைய வந்து ஒரு அடிப்படையான வாழ்க்கைக்கு அது வந்து உதவிகரமா இருக்கும். அவங்க அந்த ரூபத்தில் பார்க்கும்போது அந்த பணம் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அறிவிப்பது, அதை வந்து அவங்க நிவாரணத் தொகைக்கு அளிப்பது வந்து இப்போதைக்கு அது தேவையான ஒரு நடவடிக்கை தான். ஆனால் நீங்கள் வந்து ஏன் கொடுத்தீங்க? உங்களோட இயலாமை தான். கள்ளச்சாராயம் நீங்க தடுக்க முடியல, அதுக்கு விலையாக நீங்க அரசாங்கம். நான் இப்ப கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த பணம் அரசு மக்களோட வரி பணம், அவன் வந்து கொழுப்படுத்து குடிச்சு போய் வந்து இறந்து போயிட்டான், கொடுக்கணுமான்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. அதை நம்ம சரின்னு சொல்ல, அவன் குடிச்சான், அது குடிச்ச கரெக்ட் தான், அவன் கொடுத்த கரெக்ட் தான் அப்படின்றத வந்து அப்படி நம்ம வந்து சரிதான் சொல்லல. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், கார் ரேஸ் நடத்துறதுன்னு சொல்லி 40 கோடி ரூபாய் கொண்டு போய் ரோட்ல போட்டீங்க, எங்கெங்க போச்சு? யார் பணம்? என்ன கேட்டீங்க நீங்க? அது எப்படி ரெக்கவரி பண்ணுவீங்க? ஒவ்வொரு அரசு விழாவும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி நடத்துறீங்களா, அது யார் பணம்? ஏன் உங்களால் எளிமையா வந்து அரசு நடத்த முடியாது? இதே கேரளா அரசாங்கம் அவங்க அங்க உள்ள கமிஷனர்ல அவங்க நடத்துற ஒவ்வொரு வந்து நிகழ்ச்சியும் மிக எளிமையா அடிப்படை என்ன தேவையோ அதை மட்டும்தான் வச்சு அவங்க நடத்துறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பட்டோபடமா நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் எழுதக்கூடிய செலவு, ஆர்டிஐல நீங்க கேட்டீங்கன்னா மயக்கடிச்சு கீழே வந்துருவீங்க. ஒரு மணி ஒண்ணுமே இருக்காதுங்க, காஃபி டீ செலவுன்னு போட்டு அதுக்கு ஒரு வந்து 20,000 போட்டு வச்சிருப்பாங்க. சின்ன நிகழ்ச்சி, மொத்தமே 100 பேரோட வந்துருக்க மாட்டாங்க, அது காஃபி டீன்னு 20,000 போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி பல கோடிகளை நீங்க அதை இறக்குறீங்க. நீங்க அது எல்லாமே கேள்வி கேட்காமல், நான் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்ல ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் அதையெல்லாம் கேள்வி கேட்காமல் அந்த குடும்பம் பிஞ்சுகள் இழந்து, அதாவது எந்த விதமான எதிர்காலத்துல எந்த விதமான ஹோப் இல்லை, நம்பிக்கை இல்லாம நடுத்தில் நிற்கக்கூடிய அந்த பிஞ்சுகளுக்காக அந்த அரசாங்கம் செலவு பண்ணும்போது அதை நாம் வந்து அந்த நோக்கத்துலதான் கருதணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சரி, நன்றி. நன்றி.